ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இட்லி குடல் கறி வேணும்னு சொல்லியிருந்தேன். காலையிலேயே எங்கள் அப்பாவுக்கும் நேரமாக போய் குடல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு நான் எனக்கு இட்லி குடல் கறி அப்புறமேட்டு சூப்பும் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா முதல்ல 4 தடவை கழுவிக்கலாம் கறியை அப்படின்னு சொல்லி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இருக்காங்க. சரின்ட்டு நானும் கழுவிட்டோம், நாம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா கழுவிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி வாடா முதல்ல சூப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு இருக்க மாதிரியும் எடுத்து தரேன்னு சொல்லி ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 துண்டு பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி, அப்புறமேட்டு ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சூப்புக்கு தெரியாத இருக்கும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு குக்கரில் வச்சு நம்ம நல்லா விசிலி விடணும்ல, அதுக்குள்ள அதுலேயே சூப்பு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுலேயே அந்த குடலை கழுவி வச்சதை போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டால் கிருமி நாசினின்னு சொன்னாங்க. அந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டையும் தூக்கி அதிலேயே போட்டோன்னே இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கிறோம். நாங்கள் 5 பேர் இருக்கிறதுனால 2 சொம்பு சேர்த்துக்கிட்டோம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா ஒரு 5 விசில் விட்டோம்னா எடுத்துட்டு ஓரமாக வச்சாச்சு ஆறட்டும்ட்டு. இப்போ நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணலான்னு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 20 to 25 வெங்காயம் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி. இது கூட ஒரு 4 தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கோங்க. அரைக்கலாம் போடுறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை சும்மா ஒரு கை போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்துட்டு ஒரு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்னு தேங்காய், முந்திரி இதை போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நாங்கள் வீட்லேயே அரைச்ச மசாலாங்கிறதுனால அடுத்ததையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுங்க. அப்புறமேட்டு கறியை வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை வச்சு அதை எடுத்து ஆற வச்சோம்னா இதை வடிச்சோன்னே இதெண்டா சூப்புன்னு சொன்னாங்க. இதை எப்படிமா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் வடிகட்டிட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வதக்கணும்ல கைஸ், அதை வந்துட்டு இப்போ இந்த தேங்காய் கூடயே போட்டு ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் நம்ம கிரேவியே செய்ய போகிறோம். இந்த கிரேவிக்கு வேலை விட்டுட்டு நம்ம போய் சூப்பை குடிக்கலான்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னா கடுகு எடுத்து போட்டாங்க, இந்த கருவேப்பிலை போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போதும்னு நான் சொன்னேன். பட் அம்மா வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு 2 ஸ்பூனாக போட்டாங்க. அப்புறமேட்டு இப்போ நல்லா வதங்கணுன்னா அந்த குடலையும் தூக்கி இதுலேயே கொட்டி நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி வச்சுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல கைஸ், அந்த பேஸ்ட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதிலேயே ஊற்றியாச்சு கைஸ். இப்போ சூப்பு கூடுறா போய் அப்படின்னாங்க. நீங்களே குடிங்கம்மான்னு சொல்லி அம்மா தட்டுனேன். நல்லா இருக்குடா நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு சரி நான் இதை பார்த்தோன்னா அம்மா பாட்டுக்கு விசில் வந்தோடனே காட்டல, வீடியோவுக்கு சொல்லலை. அம்மாவும் இட்லி ஊற்றி அதுக்குள்ளே குழம்பே ரெடி பண்ணிட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா இட்லி எவ்வளோ இதாக இருக்குது. நாங்கள் வீட்லேயே ஆட்டின மாவு தான் இது. இப்போ நானே டேஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் அதை வாயில வச்சேன். எனக்கு ஒரு மாதிரி எப்படியோ ஃபீலிங் செம்மையாக இருந்துச்சுங்க.